கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நம்ம ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஷாபான் மாதத்துடைய முதல் ஜும்மாவாக இருக்குது. சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு இரண்டு சூறாக்களுமே பார்த்திங்கன்னா 30 வசனங்கள் கொண்ட சூறாக்கள். ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ன்னு சொல்லலாம். சிறுசும் இல்லை பெருசும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூறாக்கள். அந்த இரண்டு சூறாக்களை சஹாபாக்களுக்கு ஓதி காமிச்சிருக்காங்க, ஓத சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அந்த சமுதாயத்தில் யாருமே அதை ஓதுறதில்லை. எல்லாருமே ஜும்மா நாள் அப்படின்னு நினச்சிட்டாவே கஹஃப் சூறா ஓதுவாங்க, ஜும்மா சூறா ஓதுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு சூறாவை யாரும் பார்த்துக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது கஹஃபோ ஜும்மாவோ கிடையாது. அது இல்லாமல் இரண்டு சூறாக்கள். இது பார்த்தா இந்த சமுதாயத்துக்கு மறக்கடிக்கப்பட்டுருச்சு. அதாவது ஏதோ ஒரு விதத்தில் இந்த சமுதாயம் அதை பின்பற்றாமல் விட்டுருச்சு. ஆனால் இது சஹீஹான அறிவிப்பில் வந்திருக்கு, நமக்கு சுன்னத்தாக இருக்குது. ஜும்மா நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஓதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதோட ஓதி காட்டியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூறாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறதை சஹாபாக்களுக்கு எடுத்துரைத்திருக்காங்க. அது பற்றிய பயான்கள் வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சூறாவை இந்த நாளை நம்ம ஓதுறதை விடவும் இந்த சூறாவில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த நாள் நமக்கு சுன்னத்தாக இருக்குது. அதனால் நீங்கள் விருப்பப்படுறவங்க, முடிகிறவங்க இந்த சூறாக்களை போய் ஓதுங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஓதணுங்கிறது கூட உங்களுக்கு சுன்னத்தாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூறாவில் இருக்கிறத பயானாக சஹாபாக்களுக்கு விளக்கியிருக்காங்க. அதனால் அந்த ரெண்டு சூறாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறதை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அம்சங்கள் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சிட்டாவே போதும். அதுவே நமக்கு இந்த நாளில் அதை ஓதன நன்மை கிடைத்திரும், நம்மளுடைய கடமையும் தீர்ந்துடும். இப்போ அந்த ரெண்டு சூறாவும் என்ன, அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா சூறா கொஞ்சம் பெரிய சூறாங்கிறனால நம்ம ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துரைக்கிறோம். நீங்கள் காதில் கேட்டாவே போதும், இந்த அமலை செய்த மாதிரியான முழு நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம முதல் சூறா பார்த்திங்கன்னா அதான் சூறா சஜ்தா சூறாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாளில் சஹாபாக்களுக்கு ஓதி காமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சூறாவில் மறுமையை பற்றி வரும். இந்த நாள் மறுமை நிகழக்கூடிய நாளாக இருக்கிறதுனால அந்த சூறாவை ஓதி அல்லாஹு மறுமையை பற்றி என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு நபி அவர்கள் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த சூறா ஆரம்பிக்கிறதே நாம் தான் இந்த வேதத்தை உங்களுக்கு நாம் இறக்கினோம். ஆனால் நிறைய பேர் அது ஒரு நபியே கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, நபி தன் கையால் உருவாக்கியது கிடையாது. இந்த வேதம் உங்களை நேர்வழிப்படுத்துறதுக்காக ரப்பாகிய நான் இறக்கியது தான் இந்த வேதம். நல்லா சொல்கிறான். சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கிட்ட யாரும் பரிந்து பேச முடியாது, யாரும் என்னுடைய அனுமதி இல்லாமல் எங்கிட்ட பேசிட முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, இந்த வானத்தையும் பூமியும் நம்ம 6 நாளில் படைத்தோம். நான் சொல்லக்கூடிய 6 நாள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய 1000 நாளுக்கு சமம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் 1000 நாளுக்கு சமம். அப்படிப்பட்ட நாட்களில் 6 நாட்களில் அல்லாஹ் வானத்தையும் பூமியும் படைத்ததாக சொல்கிறான். அதோடு அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் உங்களையும் நம்ம படைத்தோம். உங்களை எப்படி படைத்தோம்? நீரிலிருந்து படைத்தோம். அதுக்கப்புறம் உருவம் கொடுத்தோம், செவி புலன்களை கொடுத்தோம், பார்வைகளை கொடுத்தோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீங்க. பெரும்பாலானவர்கள் நன்றி கெட்டவங்களாக இருக்கிறதாக அல்லாஹு இதில் குறிப்பிடுகிறான். இல்லா மாஷா அல்லாஹு நாடியவரை தவிர அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்த கூட நம்மளால முடியாது. அல்லாஹ் அதை சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மறுமை நாளில் நீங்கள் வரும்போது யாரெல்லாம் மறுமையை புறக்கணித்தவர்களாக வராங்களோ அவங்க அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இதை தான் நான் புறக்கணித்தனான்னு சொல்லிட்டு கை சேதமடையவர்களாக இருப்பாங்க. நிச்சயமாக மறுமை அப்படிங்கிறது நிகழக்கூடியது தான். அந்த நாளில் நாம் என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். நீங்கள் கெஞ்சினாலும் சரி, உங்களுக்கு நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, உலகத்தில் நீங்கள் வாழும்போது மறுமையை பற்றி சொன்னபோது நீங்கள் எப்படி திரும்பி கொண்டீங்களோ அதே மாதிரி நீங்கள் வாய்ப்பு கேட்கும்போது நாங்களும் திரும்பிக் கொள்வோம். அதனால் உங்களுக்கு மறுவாய்ப்பு கிடைக்காது. கண்டிப்பாக கை சேதமடையவர்களாக நரகத்தில் நீங்கள் போவீங்க. நரகத்தில் உங்களுக்கான தண்டனை இருக்குது. அதே நேரத்தில் யார் உலகத்தில் என்னுடைய குர்ஆன் வசனங்கள் ஓதும்போது செவித்தாழ்த்து கேட்டாங்களோ, ஈமான் கொண்டாங்களோ, அவர்களுக்கு நான் மறுமையில் சொர்க்கத்தை வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறான். சொல்லிட்டு நாம் இதுக்கு முன்னாடி பனு இஸ்ராயல் கூட்டத்துக்குமே என்ன பண்ணோம்? தூதரை அனுப்பணும். இதே மாதிரி பல சமுதாயத்துக்கு நாங்கள் அனுப்பினப்பெல்லாம் ஈமான் தான் கொண்டாங்க. கடைசியாக என்ன பண்ணாங்க? நபி போனதுக்கு பிறகு மாறு செஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி தான் நிறைய சமுதாயம் இருந்தாங்க. அவர்களை நம்ம வேதனை பிடித்தோம். அதனால் நீங்கள் ஈமான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் மட்டும் உங்களுக்கு சொர்க்கத்தை தூக்கி கொடுக்க முடியாது. நீங்கள் ஈமான் கொண்டா நீங்கள் கடைசி வரையும் அதில் உறுதியாக இருந்து நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி உண்மையாக நேர்மையாக இருக்கிறவங்க நான் என்ன பண்ணுவேன்? மறுமையில் சொர்க்கத்தை கொடுப்பேன். என்றைக்குமே ஒரு நல்லவங்களோ
நல்லவங்களும் ஒரு கெட்டவங்களும் சமமாக மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம இந்த உலகத்தில் பார்த்தோம்னா செல்வந்தரும் ஏழையும் தான் சமமாக மாட்டாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையே வேற மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நல்லவர்களும் கெட்டவர்களும் சமமாக மாட்டாங்க. அவரவர் செய்ததுக்கான இருப்பிடத்தை மறுமையில் அவர்கள் கண்டுகொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுமை நிச்சயமாக நிகழும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான். அப்போ சஜ்தா சூறால அல்லாஹ் என்ன சொல்ல வரான், நான் தான் படைச்சேன்னு சொல்லி நீங்கள் நன்றி இல்லாமல் இருக்கிறீங்க, மறுமையவா புறக்கணிக்கிறீங்க, அந்த மறுமையை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அந்த அன்னைக்கு நல்லவங்களுக்கு நல்லதும் கெட்டவங்களுக்கு கெட்டதும் நடக்கும் அப்படிங்கிறதை அல்லாஹ் நினைவுபடுத்தக்கூடிய சூறாவாக இருக்குது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சொல்கிறாங்க. இப்போ அடுத்து இரண்டாவது சூறா வந்து பார்த்திங்கன்னா சூறா இன்சான் அப்படிங்கக்கூடிய சூறா. இந்த சூறாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா சஜ்தா சூறாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் ஒத்து வரும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய, அல்லாஹுடைய படைப்பை சொல்லக்கூடிய, நன்றி இருக்கான்னு கேட்கக்கூடிய ஒரு சூறாக்கள் தான். அதனால் அதில் இருக்கிறதா இதில் வரும். ஆனால் அதோடைய கண்டினியூட்டியாக வரும். அதில் நரகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இதில் அதிகமாக சொர்க்கத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு சூறாவுமே ஒரே மாதிரி ஆரம்பிக்கும். அல்லாஹ் வந்து இதில் என்ன சொல்கிறான்னு சுருக்கமாக பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படைக்கிறதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில் இருந்தீங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தீங்க. அதுக்கு நீங்கள் பெயர் கூட வைக்க முடியாது. அந்த நிலைமையில் இருந்த உங்களை நான் படைச்சு எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் நன்றியோடு தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்ட மாதிரியே அல்லாஹ் இதுலேயும் கேட்குறான். அதே நேரத்தில் அப்படி இருந்தவர்களுக்கு என்ன தெரியுமா கூலி? மறுமையில் நம்ம அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்போம். யாரெல்லாம் நம்மளுடைய கட்டளைகளை பின்பற்றினாங்களோ, ஜகாத் கொடுத்தாங்களோ, சதக்கா செய்தார்களோ, நல்லமல்களை செய்தார்களோ அவர்களுக்கு நம்ம மறுமையில் வந்து பார்த்திங்கன்னா சல்சபீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரூற்று வச்சுருக்கோம். மறுமை நாளில் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும். இன்னும் யாரெல்லாம் வந்து பிறருக்கு உதவி செய்து வந்தார்களோ, பொறுமையாக இருந்தாங்களோ, பொறுமைனா என்ன ரொம்ப முக்கியம்னா அவங்களுடைய கஷ்டமான நேரத்தில் கூட அல்லாஹுவை வணங்கி நன்றி செலுத்தி பொறுமையாக இருந்தாங்களோ, சந்தோஷத்தோடவும் அதை எதிர்கொண்டாங்களோ, நம்பிக்கையோடு எதிர்கொண்ட அவர்களுக்கு நம்ம மறுமையில் என்ன பண்ணுவோன்னா தங்க கிண்ணங்கள்லாம் வந்து கொடுப்போம். அவர்கள் வந்து பார்த்தா அந்த மாதிரியான கிண்ணங்கள் குவளைகளில் தான் சாப்பிடுவாங்க, அருந்துவாங்க. பட்டாடைகள் வந்து போர்த்தி இருப்பாங்க. அவர்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த மெத்தையே பட்டாடைகளாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய இடமே எப்படி இருக்குன்னா குழந்தைகள் சுற்றி திரிவார்கள், மரம் செடி கொடிகள் இருக்கும், வெள்ளி தங்கமாக இருக்கும்னு சொல்லி நல்லடியார்களுக்கு சொர்க்கத்தில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறான். அதாவது இந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்டத்தை சகிச்சு பொறுமையோடு எதிர்கொண்டவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்தவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு எல்லாம் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அதே நேரத்தில் நம்பாமல் இருந்தவங்களுக்கு நாம் என்ன பண்ணுவோம், மறுமையில் தண்டனை தான் போடுவோம், அவர்களுக்கு எந்த ஒரு கூலியும் கிடைக்காது அப்படிங்கிறதே அல்லாஹ் வந்து சுட்டி காட்டுறான். அப்போ இந்த ரெண்டு சூறாவை கேட்கும் போதே உங்களுக்கு என்ன தெரியுது? அல்லாஹ் வந்து இரண்டுலையுமே கேட்குறான், நன்றியோடு தான் நீங்கள் இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதில் வந்து தண்டனையை பற்றி எல்லாம் சொல்கிறான். மறுமையில் உங்களுக்கு நீங்கள் வந்து அவகாசம் கேட்டால் கூட நான் கொடுக்க மாட்டேங்கிறான். அதே வந்து இதில் இன்சான் சூறாவில் என்ன சொல்கிறான்னா மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறான். அப்போ நரகவாசிகளை பற்றி அந்த சூறாலையும் சொர்க்கவாசிகளை பற்றி இந்த சூறாலையும் ரெண்டுமே பொதுவாக மறுமையை பற்றியும் இன்னும் வந்து அல்லாஹும் நன்றியோடு இருக்கிறீங்களான்னு சொல்லி கேள்வி எழுப்பக்கூடிய சூறாவாக இருக்குது. ரெண்டுமே ஒரே தீமில் வந்த சூறா தான். அதனால தான் மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய இந்த ஜும்மா நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாக்களை ஓதியிருக்காங்க. இந்த ரெண்டு சூறாவுமே பார்த்திங்கன்னா சிறப்புக்குரிய சூறா. நீங்கள் வந்து இதை ஓத தெரிஞ்சவங்க, நேரம் இருக்கிறவங்க போய் ஓதுங்க. ஆனால் இதை ஓதணும் அப்படிங்கிறதோட இதனுடைய அர்த்தத்தை கேட்கணும் அப்படிங்கிறதா இந்த நாளில் நமக்கு சுன்னத்தாக இருந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தான் செஞ்சாங்க. அதை தான் நானும் உங்களுக்கு வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த சூறாவுடைய தமிழாக்கம் இருக்கும் பாருங்கள், தர்ஜுமாவில், அதை நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். இந்த நாளில் இதை செய்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு சூறா ரொம்ப சிறப்புக்குரிய சூறா. அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நிறைய பேர் துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து உங்களுக்காக துவா செய்து வருகிறோம். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.